கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிறதான இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயாம், ஹல்லேலூயாம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயாம். தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் ஒவ்வொரு மாதத்திலையும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தையை விசேஷ வார்த்தையாக, கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே விசேஷந்தான். ஆனால் நாம் ஆண்டுடைய வார்த்தையை மேன்மையாக விசேஷமாக எண்ணி செபித்து அந்த வார்த்தையை உங்களுக்கு தேவ சமூகத்தில் சொல்லுகிறோம். அல்லேலூயா. அந்த வார்த்தை வெறுமையாக திரும்புவதே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆதலால் இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 15வது அதிகாரம் 28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதியில் பார்க்கும்போதே அந்த தாய், அந்த அருமையான மகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று ஆண்டவர் சொன்னார். அந்நேரமே என்ன நடந்துச்சாம்? அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அந்நேரமே அவள், அந்த மகள், அவங்க மகள் பாருங்க, பலகீனமாக இருந்த ஒரு மகளுக்காக அந்த தாய் கண்ணீரோடு வந்து ஜெபித்தாங்க, ஆண்டவரை நோக்கி முறையிட்டாங்க. அவள் ஆரோக்கியம் அடைந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆலையிலே சொல்லுங்களாம். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் உங்களை வெறுமையாக கொண்டு போகாது. இன்றைக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் கவனத்தோடு ஜெபத்தோடு கேட்கும் பொழுது இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆலையிலே சொல்லுங்களாம். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமையானுள்ளே, கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது. அல்லேலூயா. உன் விசுவாசம் பெரியது. அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு விசுவாச வாழ்க்கை பெரியதாக இருக்கிறது? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களா. போய் சப்போர்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருடைய விசுவாசம் பெரியது? இப்போ இயேசு கிறிஸ்து அநேகரை புகழ்ந்தது உண்டு இல்லையா? எல்லாரையும் புகழையில் ஆண்டவர்கிட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டார், உங்கள் விசுவாசம் எங்கன்னு கேட்டார் இல்லையா? அல்லேலூயா. கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட நீ இந்த மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னால் அது போயிடும். ஏன் இன்னைக்கு உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு? விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது? விசுவாசத்தில் அநேகர் பலகீனமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. விசுவாசம் இன்றைக்கு அற்று போகிற ஒரு காலம். விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே கேட்குறார், உங்கள் விசுவாசம் எங்கே? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சீசர்களை பார்த்தாண்டவர் சொன்னார், நீங்கள் அக்கறைக்கு போங்கன்னு சொன்னார் இல்லையா? அல்லேலூயா. இப்போ அக்கறைக்கு போகிற வழியில் காற்று, கடல், கண் எல்லாத்தையும் கண்ட உடனேயே அவங்க பயப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன கேட்டார்? ஏன் சந்தேகப்பட்டீங்க? உங்கள் விசுவாசம் எங்கே? ஹல்லேலூயா. உங்களை அழைத்த தேவன், உங்களை ரட்சித்த தேவன், உங்களை இன்றைக்கு தேவ சபையில் கொண்டு வந்திருக்கிற தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களாம். ஆனால் அதற்கு மாறாக ஒரு சூழ்நிலை வரும் பொழுது உங்கள் விசுவாசத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். ஆமேன். அப்போ உங்கள் விசுவாசம் உண்மையாக இருக்குமானால் மாத்திரம்தான் கர்த்தரால் நீங்கள் புகழப்படுகிற ஒரு தேவ பிள்ளையாக மாற்றப்பட முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையானே, விசுவாசம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் விசுவாசம் அற்று போகிற காலம், விசுவாசத்தை காண முடியாத காலம், நம்ப முடியாத காரியங்கள். அருமையானே, விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயமும் நம்பப்படுகிறவைகளின்
உறுதியுமாக இருக்கிறதாக எபிரேயரின் புத்தகம் அப்படியா நம்ம வாசிக்கிறோம் இல்லையா 11வது அதிகாரத்தில். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தை நீங்கள் ஒரு காலமும் விடக்கூடாது. தேவனுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை தான், தேவன் மேலே வச்சிருக்கிற அந்த விசுவாசம்தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா சொல்லுங்களாம். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஆதலால் விசுவாசத்தை நீங்கள் உண்மையாக வர்த்திக்க பண்ண வேண்டும். இந்த மாதத்தில் ஆண்டவரே என் விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். நான் தேவனால் புகழப்படுகிற ஒரு மகளாய் என்னை மாற்றுங்க. ஆமென். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டதாக வேதம் சொல்லுகிறதே. உங்கள் விசுவாசம் உண்மையாக இருக்குமானால் அது உங்களுக்கு நீதியாய் மாறிவிடும். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் எங்கும் போகக்கூடாது. விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசம் இல்லைன்னா எதுவுமே தேவனிடத்திலிருந்து தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இன்னும் வேதம் சொல்லுது, விசுவாசித்தால் தேவ மகிமையை காண முடியும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கை ஆவிக்குரிய நிலையில் விசுவாசம் அற்று போய் கொண்டே இருக்கிறது. விசுவாசத்தில் பலகீனம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் அதில் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். நல்லா கவனிங்க. அழிந்து போகிற பொன்னை அக்கினி என்ன செய்யும்? சோதிக்கும். அல்லேலூயா சொல்லுங்களா. பொன்னுன்னா ஒரு பொன்னெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க? தங்கத்தை வெட்டி தானே எடுக்கிறாங்க மண்ணில் இருந்து. அல்லேலூயா சொல்லுங்களா. எல்லாரும் அப்படியே தங்கத்தை கொண்டு வராங்களா? அது அக்கினிக்குள்ளே போகிறது. பிரைஸ் தி லார்ட். இல்லையா? அக்கினிக்குள்ளே போய் அப்புறம் அதை என்ன பண்ணுறாங்க? உருக்கி அதில் இருக்கிற எல்லா களிம்பையும் நீக்கி, அருமையானே அதில் மண்ணெல்லாம் மாறி அதை ஒரு சுத்த பொன்னாக மறுபடியும் அக்கினிக்குள்ளே போட்டு அதை புடமிட்டு தான் மறுபடி சுத்த பொன்னாக மாற்றுகிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அதே போல் நீங்கள் நல்ல கவனிங்க, விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கு என்று சொல்லி பார்க்கும்போது, அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற, அல்லேலூயா சொல்லுங்களாம். பொன்னை விட அதிக விலை எது? சொல்லுங்களா, சத்தமாக சொல்லுங்க. விசுவாசம் இருக்கா? அப்போ நிறைய பொண்ணு உங்கள்கிட்ட இருக்கு. பொண்ணை விட மேலாக நீங்கள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கம்மா. நீங்கள் நினைக்கிறீங்க அந்த பீரோவில் இருக்கிற பொண்ணு தான் பெருசாக நினச்சிட்டு இருக்கிறேன், அந்த அதுதான் எனக்கு நம்பிக்கையாக இருக்குது, அதுதான் எனக்கு பீரோயில் இருக்கிறது தான் எனக்கு எல்லாமே இருக்குது, பேங்கில் இருக்கிறது, சிலர் லாக்கரில் எல்லாம் கொண்டு வச்சிடுறாங்க. அருமையான தேவ ஜனமே, அதெல்லாத்தை விட அதை விட அதிகமான விசுவாசம் வேதம் சொல்லுகிற, அதை விட அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற விசுவாசம் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, சொல்லுங்களா. இப்போ பொண்ணுக்கு டெய்லி ஒரு விலை ஏறிட்டே இருக்கு இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாயில் ஓடிட்டு இருக்கு இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. இப்போ 30 லட்சம் 50 லட்சம் எல்லாம் கணக்கு இல்லை. இப்போ 1 கோடி தான் இப்போ ஓடிட்டுருக்கு நம்ம ஊரில். 1 கோடி சாதாரணமாக ஓடிட்டுருக்கு. அப்போ எப்படி 1 கோடியில் இத்தனை அருமையானே? ஆனால் வேதம் என்ன சொல்லுது? வசனம் சொல்லுகிறது, அந்த பொன்னை விட விலையேற பெற்றது விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. மண்ணை விட, உலகத்தினுடைய செல்வாக்குகளை விட தேவப்பிள்ளை நீங்கள் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்துக்கு என்னைக்கும் விலை மதிக்க முடியாத விசுவாசம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அது அதிகமான விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். இன்னும் நம்ம அங்கே அந்த விசுவாசம் இருந்துன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லாட்டாலும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறவங்களுக்கு கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. இந்த தாய் அருமையான வசனத்தை நீங்கள் வாசிச்சிருங்க, அதே வசனத்தை. அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. அப்ப பாருங்க, அதிக விலையேற பெற்ற அந்த விசுவாசம் பொன்னை எப்படி சோதிச்சு சுத்த பொன்னா மாற்றுறாங்களோ அதே போல அதிக விலையேற பெற்ற, பொன்னை விட விலையேற பெற்றது எது?
சத்தமா. விசுவாசம். பொன்னை விட விலையேற பெற்றது எது? விசுவாசம். அல்லேலூயா. அதை விட அதிக விலையேற பெற்ற விசுவாசம் என்ன செய்யப்படணுமா? சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். உங்களுக்கு என்னவா மாற போகுது? புகழ்ச்சியும் கனமும் மகிமையுமாய் மாறிவிடும். அல்லேலூயா. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆதலால் தான் இந்த விசுவாசம் சாதாரணமாக வருவதில்லை. பிரைஸ் தி லார்ட். வசனம் சொல்லுகிறது, அந்த தாயை ஆண்டவர் புகழ காரணம் என்ன? அவள் ஒரு கானானிய ஸ்திரீ என்று பார்க்கிறோம். அந்த கானானியர்கள் யார்? அருமையான நோவா காலத்தில் நோவாவுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் மூலமாக உருவாக்கப்பட்ட சந்ததிகள். நோவாவுடைய குமாரர்கள் காம், சேம், யாபேத் இல்லையா? லேலுயா சொல்லுங்களேன். அதில் கானானை காம தான் கானான் என்று சொல்லப்படுகிறது. அந்த காம் கானான் என்று சொல்லி அதுக்கு பிறகு வருகிற வழியில் ஆண்டுடைய வார்த்தை அவரை கானான் என்று சொல்லி, கானான் சபிக்கப்பட்டவர் என்று நோவா சபிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனால் அருமையானே, அந்த சந்ததி பெருகி அப்புறமா பழுகி பல தேசங்கள்லையும் பல இடங்கள்லையும் அவங்க வாசம் பண்ணினதாக ஆதியாகமம் 10வது அதிகாரத்தில் அந்த சம்பவங்கள் இருக்கிறது. அந்த இனத்தில் உள்ள ஒரு மகள் தான் இப்போ எங்கே வந்திருக்கிறாங்க? இயேசு கிட்ட வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒருவேளை தேவனுடைய ஜனமே, நீங்கள் சாபத்துக்குள்ளே இருக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் சபிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை சாபத்துக்குரியதாக இருக்கலாம். நம்ம வாழ்க்கை எங்கேயோ எப்படியோ கடந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் அருமையானே, உங்களை வேண்டியவர்கள் உங்களை சபித்து கூட தள்ளி இருக்கலாம். ஆனால் அந்த சாபத்தில் இருக்கிற அருமையான பிள்ளைகள் கூட இயேசுகிட்ட வரும் பொழுது உங்கள் சாபங்களை இயேசு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுவோம்மா. இந்த கானானிய ஸ்திரீ அருமையானவர்களே, கானான் சபிக்கப்பட்டவன் என்று அப்படியே நோவா அவரை சபித்தார். காரணம் உண்டு. அவன் சாபத்துக்குள்ளே போக காரணம் தகப்பனை அவன் அசட்டை பண்ணினான். அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் அப்பா அம்மா இருக்கிற நாளில் நீங்கள் அவங்கள கவனிங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. அப்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கணும்னா உன்னை பெற்ற தாய் தகப்பனை நீ கனம் பண்ணு என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அவன் தகப்பனாரை அசட்டை பண்ணினான். தகப்பனுடைய அந்த அருமையான மானத்தை அவன் மூடாமல் போனான். அது நிமித்தம் அவன் எல்லாருக்கும் பரப்பினான், எங்கள் அப்பா இப்படி அப்படின்னு சொல்லி. சிலர் பாருங்கள், அப்பா அம்மாவை பற்றி வெளியே தூற்றிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து வெளியே சொல்லிட்டு இருப்பாங்க. அற்பமாக கேவலமாக பேசாதீர்கள் தேவஜனமே. வசனம் சொல்லுகிறது, ஆதலால் அந்த நோவா நித்திரையை விட்டு எழும்பின உடனேயே அவன் தன்னுடைய குமாரன் காமை சபித்து விட்டான். அல்லேலூயா சொல்லுங்களாம். அதனால் அந்த சாபம் அவர்களை தொடர்ந்ததாக வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த சாபம் அவர்களை தொடர்ந்தது. அதே சாபத்தை இயேசு கிறிஸ்து அருமையானே கலாத்தியர் 3:13 அவர் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி சாபங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்து ஒவ்வொரு மனிதனும் இயேசுவிண்டே வருகிற ஒவ்வொரு மக்களுடைய சாபங்களையும் இயேசு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் சாபங்கள் நீங்கி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாக அவங்க வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. அதனால் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சாபத்திலே இருந்த அந்த குடும்பத்தில் சந்ததியாக இருந்த அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு மகள் தான் இந்த கானானிய ஸ்திரீ. அல்லேலூயா. ஆனால் அவள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறாள். அவள் எப்படி இந்த ஒரு புகழ்ச்சிக்குரிய வார்த்தையை அந்த இடத்துல அவள் பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி பார்க்கும்போது வந்த உடனே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பவில்லை. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டுங்க. உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரை மைப்படுத்துவோம். நம்ம
இப்போ வந்து நமக்கு கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா? நம்ம வந்து ஸ்டேட்டஸில் வந்து நேற்று என்ன போட்டிருந்தோம், வாக்குத்தத்த வசனம் அப்படின்னு போட்டோன்னே ஒரு தாய் வந்து 3 கை கும்பிடல் போட்டிருக்காங்க. என்னென்னா ஸ்டேட்டஸ் ரொம்ப அருமை, மிக அழகு, சூப்பரான வார்த்தை அப்படின்னு ரொம்ப கனப்படுத்தி போட்டிருக்காங்க கர்த்தருடைய வார்த்தை. நான் கவனித்தேன், நிறைய பேர் அப்படியே பார்த்துட்டு எல்லாரும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக போட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வார்த்தை கேட்கும்போது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு இல்லையா? எப்படி? ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. அல்லேலூயா. நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு கிரேட் விசுவாசம். அல்லேலூயா. பெரியது தேவ பிள்ளைகளே. அது சும்மா வரல. அந்த தாய்க்கு எத்தனையோ பாடு இருந்தது. அல்லேலூயா. அவன் இயேசுகிட்ட வந்தபோது எத்தனையோ தடைகள் இருந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது, எத்தனை போராட்டங்கள் இருந்தது. ஆனால் அதன் நடுவில் அவள் தேவனை விடாமல் பற்றி கொண்டாள். அல்லேலூயா சொல்லுங்களாம். அதை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அதே அதிகாரத்தில் வாசிக்கும்போது அருமையானே, மத்தேயு 15வது அதிகாரம் அல்லது எடுத்துக்கொள்ளுங்கள். 15வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் இருந்து சீக்கிரமாக படிங்க. 22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவள் என்ன செய்கிறாள் பாருங்க. அந்த தாய் அருமையான பிள்ளைகளை ஏசப்பட்ட வந்து, என் மகள் கொடிய பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசினால் பாதிக்கப்பட்டு இந்த தாயினுடைய பிள்ளை, அவங்க மகள்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஒரு மகள், சின்ன வாலிப மகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் உள்ள ஒரு மகளாக இருக்கலாம். ஆனால் கொடிய வேதனைப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சாதாரணமான வேதனை இல்லை தேவ பிள்ளைகளே. கொடிய வேதனைன்னா உங்களுக்கே தெரியும். மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சத்துருவினால் போராடுகிற குடும்பங்களில் இன்றைக்கும் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி என்ன வேதனைப்படுகிறது? கொடிய வேதனைப்படுகிறது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த கொடிய வேதனை இன்னைக்கு பிசாசின் அலக்களிப்பினால் பாடுபடுகிறவங்களுக்கு தெரியும். எத்தனை பேருடைய குடும்பத்தில் பிள்ளைகள் என்னென்ன பாடுபடுகிறாங்க, எத்தனை வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிசாசினால் அழிக்கப்படுகிறது, எத்தனை பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு கிடக்கிறது. அருமையான தேவச்சனமே, எத்தனையோ குடும்பங்களில் இன்றைக்கும் பிசாசு கொடிய வேதனைகளை கொடுத்து குடும்பங்களை தாக்கி கொண்டிருக்கிறதை ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார், நம்ம காண்கின்றோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் என்ன கொடிய வேதனையில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் இயேசுவை தேடி ஓடுவீர்களானால், இயேசுவை மாத்திரம் விசுவாசித்து அவரண்டையிலே வருவீர்களானால் கட்டாயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டாகி உங்கள் குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் உடையும், சாபங்கள் அழிக்கப்படும், பலகீன கட்டுகள் நீங்கி சத்துருவின் வல்லமைகள் நிர்மூலமாக்கப்பட்டு நீங்கள் விடுதலையாக வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அருமையானுள்ளே, கொடிய வேதனைப்படுகிறாங்க ஆண்டவரேன்னு சொல்லி தாய் மிக கண்ணீரோடு வேதனையோடு ஏசப்பட்ட வந்து சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் அவங்க ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியில் பிறந்திருக்கலாம், குடும்பம் சாபத்துக்குள்ளே இருக்கலாம். ஆனால் சாபங்களை இயேசு தான் மாற்ற முடியும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களா. வேற எங்கே போனாலும் அவன் சாபம் மாறாது. எங்கே போனாலும் உங்கள் சாபத்திலிருந்து விடுதலைக்கு வழி இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் சாபங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. உற்சாகமாக உங்கள் 2 கரங்களையும் தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா தேவ பிள்ளைகளே. கர்த்தரால் மாத்திரம்தான் உங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும்.
வேறொரு வழி இல்லை. நீங்கள் எவ்வளோ பணம் கொண்டு கொடுத்தாலும் சரி, மந்திரவாதியை தேடி போனாலும் சரி, இல்லை பிலிசூனிய கட்டுகளை தேடி போனாலும் சரி, எங்கேயாவது போய் என் சாபத்தை எடுக்க முடியுமா, என் வியாதியை போக்க முடியுமா, என்னுடைய பிசாசின் போராட்டங்களை மாற்ற முடியுமா அப்படி நீங்கள் நினைச்சாலும் அது முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பிசாசின் வல்லமைகளை அழித்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட முடியும். ஏன்னா பிசாசினால் பிசாசை துரத்த முடியாது. ஆதலால் தான் அருமையானுள்ளே நம்முடைய பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகத்தான் இயேசு உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. அதனால் அந்த இடத்துல பார்க்குறோம், அந்த தாய் இப்படி ஒரு புகழ்ச்சிக்குரிய வார்த்தையை அவங்க பெறணுன்னா சும்மா பெறல, முதலாவது இயேசுவை நோக்கி ஓடினார்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். இயேசுவை நோக்கி ஓடினது மாத்திரமல்ல, கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் வேண்டிக் கொள்ளுகிறார், கூப்பிட்டாள். அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அல்ல கவனிங்க. அல்லேலூயா. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே, நல்ல கவனிங்க, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அல்லேலூயா. இப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, ஏசப்பட்ட வந்த உடனேயே ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரா? வந்த உடனேயே ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரா? கொடுக்கல. அல்லேலூயா. அருமையானே, வந்த உடனேயே அவள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுட்டே வருகிறா. இதை நீங்கள் இதை பார்க்கும்போது பாருங்கள், கூப்பிட்டுட்டே வரும்போது 23வது வசனம் சொல்லுகிறது, அவளுக்கு பிரதியுத்தரம் அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. பேசப்பட்ட வந்தேன், அவரை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு ஏன் பதில் கிடைக்கல, ஏன் என் வாழ்க்கை மாறையில், ஏன் எனக்கு விடுதலை இல்லை, ஏன் எனக்கு சுகம் இல்லை, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது? அருமையான தேவ பிள்ளையே, உனக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் ஒருவேளை சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்துவோம். உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் சோதித்து பார்த்து கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு சோதனை உண்டு, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார் இல்லையா? சோர்ந்து போயிட்டா நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையும் பெற முடியாது. நாம் பலகீனப்பட்டு விடுவோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மையை காண முடியாது. பிரியமானவர்களே, அந்த தாய் ஆண்டுகிட்ட வந்தது உண்மைதான். அவள் கானானிய ஸ்திரீ தான், சபிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து இயேசுவை தேடி வந்தது உண்மைதான். ஆனால் அவள் என்ன செய்கிறார் தேவ பிள்ளைகளே? தேவனை நோக்கி கூப்பிட்டாள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. என் பிள்ளை மிக கொடிய வேதனையில் இருக்கிறது ஆண்டவரே, என் மகள் கொடிய வேதனையில் இருக்கிறாங்க ஆண்டவரே, எப்படியாவது நீங்கள் சுகம் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே, உங்களால் தான் முடியும் என்று சொல்லி அவள் விசுவாசத்தோடு தான் வந்தாள். அல்லேலூயா சொல்லுங்களா. வந்த உடனே ஆண்டவர் சொல்லவில்லை, நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை விடுதலையாக்குகிறேன் என்று சொல்லவே இல்லை. அவர் அவளுக்கு மறுத்தரம் ஒன்றுமே சொல்லவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அன்பு தேவ ஜனமே, எங்கள் ஆண்டவரை நோக்கி அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கலாம். இன்றைக்கு ஏசப்பாடு நான் வந்திருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் எனக்கு வாழ்க்கை இன்னும் எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, இன்றைக்கு வரல எனக்கு வாழ்க்கையில் மாற்றம் இல்லையே, எப்போ தான் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமோ, எப்போ தான் என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை என் கண்கள் காணுமோ அப்படி என்று சொல்லி உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து பாருங்கள். அவளுக்கு அவர் பிரதியுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் சொல்லாத போதிலும் அவங்க சீசர்கள் எல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. அப்பொழுது அவருடைய சீசர்கள்
வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களாம். சீடர்கள் வேண்டிக் கொள்ளுகிறாங்க, ஆண்டவரே இவன் நம்மளை என்ன செய்கிறா, பின்தொடர்ந்து வருகிறாள். அல்லேலூயா. எப்படியாவது இவளை அனுப்பிடுங்க ஆண்டவரேன்னு சொல்றாங்க. ஆனா ஏசப்பா எந்த பதிலும் சொல்லலை. அடுத்தது இன்னும் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. இயேசு அதற்கு என்ன செய்யறாரு பாருங்க. அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அல்லேலூயா. ஆமென். காணாம போன வசிங்க, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி. அப்ப தேவ ஜனத்திற்கு மாத்திரம், நான் தேவ பிள்ளைகள் இஸ்ரவேல் வீட்டார்னா ஆண்டவரை வழி வழியா பின்பற்றி வந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் நான் இந்த உலகத்தில் அவதரித்தேன் என்று மாத்திரமல்ல, அவர் எல்லாருக்கும் அற்புதம் செய்வார். ஆனால் முக்கியமாக காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரை தேடி தான் அவர் ஃபஸ்ட்டு அவருடைய தரிசனமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. இழந்து போனதை ரட்சிக்கவும் மீட்கவும் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அல்லேலூயா சொல்லுங்களாம். அதனால அன்பு தேவ பிள்ளைகளே, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரை தேடி தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனேயே அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு. அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பாருங்க, அவ தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறா, பணிந்து கொள்றா. அப்புறம் அப்போ சொல்கிறாரு பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, அதற்கு அவள் வந்து என்ன செய்கிறாங்க பாருங்க, அந்த வசனம் வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், அல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஃபஸ்ட்டு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் அவளுக்கு ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கிற ஒரு அனுபவம். பிரைஸ் தி லார்ட். மறு உத்தரவு அருளாமல் இருக்கிற ஒரு அனுபவம். இப்போ நீங்கள் தேவன்கிட்ட வந்தீங்க, ஜெபத்தில் ஓடுறீங்க, சபையில் ஓடுகிறீங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் ஓடி இன்றைக்கு ஆண்டவர் ஆராதிக்க ஓடுகிறீங்க. எப்படியாவது இயேசு எனக்கு என்ன செய்வார், அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இயேசு எனக்கு சுகம் கொடுப்பார். என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும், என் கணவனாருடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும், இல்லை என் மனைவியினுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும், எங்கள் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வரும். அல்லேலூயா. அருமையான ஏதோ ஒரு சுகம் எனக்கு வேண்டும், எனக்கு சமாதானம் வேண்டும், என் வாழ்க்கையில் கண்ணீர்கள் துடைக்கப்பட வேண்டும். இதற்காக கூட நீங்கள் இயேசுவை பின்பற்றி ஓடலாம். அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. எனக்கு இந்த பாவத்திலிருந்து என்னை யார் விடுவிப்பா, எனக்கு யார் சமாதானத்தை கொடுப்பா, இப்படின்னு பல கேள்வியோடு இயேசுகிட்ட வரலாம். அல்லேலூயா. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, அவர் உடனடியாக ஒரு பதிலையும் கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களா. சில இடத்துல உடனடியான அற்புதம் நடந்த இடம் உண்டு இல்லையா. அல்லேலூயா. ஆனால் சில இடங்களில் தேவன் தாமதித்து தான் அற்புதம் செய்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உடனடியான ஒரு அற்புதம் உடனடியே கிடைக்கல அந்த இடத்துல. ஆனால் அந்த தாய் என்ன செய்கிறாங்க, விடாமல் பற்றி கொள்ளுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களா. ஹல்லேலூயா. ஐயோ, எனக்கு ஏன் இவ்வளவு தாமதமாகிறது, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி மாற்றம் வரவில்லை, ஏன் விடுதலை இல்லை என்று சொல்லி நாம் இன்றைக்கி நிறைய டைமில் நம்ம யோசித்து கலங்கி கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களா. கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், எனக்கு எப்போ இந்த காரியங்கள் எனக்கு விடுதலை வரும். பாருங்கள், அப்படி வரும்போது ஏசப்பா பதில் கொடுக்கல. ஆனால் சீசர்கள் கூட சொல்லியாங்க, ஆண்டவரே இவன் நம்மளை பின்பற்றிட்டே வாரா. அல்லேலூயா. இவன் தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாள். அல்லேலூயா சொல்லுங்களாம். ஒருவேளை ஊழியக்காரர்கள் உங்களுக்காக பரிதாபப்படலாம், தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்காக பரிதாபப்படலாம். ஐயோ, அந்த குடும்பம் கஷ்டப்படுகிறது, அந்த மகளுடைய வாழ்க்கை கண்ணீரில் இருக்கிறது, இந்த வீட்டில் சமாதானம் இல்லை என்று சொல்லி உங்களை நினைத்து அவர்கள் வேதனைப்படலாம். ஆனால் ஆண்டவரை நோக்கி முறையிடலாம். அல்லேலூயா சொல்லுங்களாம். யார் ஜெபித்தாலும் யார் சொன்னாலும் ஆண்டவர் கிரியை செய்வது உண்மைதான். ஆனால் தேவன் ஒரு வேளையை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருப்பாரானால் அந்த வேளையை எந்த மனுஷனாலேயும் மாற்ற முடியாது. உற்சாகப்படுத்தி கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா.
அதனால் நீங்கள் ஊழியக்கார்ட்ட ஜெபிக்க வேண்டாம், மற்றவர்கள்ட்ட நீங்கள் சொல்லி ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லவில்லை. ஆனால் சில காரியங்களிலே தேவ சித்தத்தின்படி தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அவங்க சொல்லியாங்க, ஆண்டவரே இவளை அனுப்பிவிடும். பிரைஸ் தி லார்ட். இவன் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே வருகிறாள். ரொம்ப ஆண்டவரே வேதனையாக இருக்கிறது. இவன் சத்தம் போட்டு கொண்டே வருகிறாள். ஏசப்பா நடந்து போயிட்டே இருக்கிறாங்க, சீசர்கள் எல்லாம் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த அம்மா கூப்பிட்டுட்டே வருது, ஏசப்பா எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே என் மகள் கொடிய வேதனையிலே அகப்பட்டிருக்கிறாள். ஆண்டவரே என் பிள்ளை கண்ணீரில் இருக்கிறது. அந்த மகள் பாருங்க, பிசாசினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தெரியும், அந்த குடும்பத்தில் சமாதானமே இருக்காது. ஹல்லேலூயா. எப்போ அவங்க ஜீவன் போகும்னு தெரியாது, எப்போ அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை முடியும் என்று தெரியாது. எத்தனையோ குடும்பங்களில் பிசாசினால் பாதிக்கப்பட்ட குடும்பம் ஜீவனை விட்டிருக்கிறாங்க. அநேகருடைய உயிர்கள் பறி போய் விட்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. ஒரு தம்பி அருமையானவளை எனக்கு தெரிந்து பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒரு மகன், அவன் நேரம் போய் கிணத்திலே சாடிட்டான். சாடி அவனுடைய ஜீவனே போய்விட்டது. ஹல்லேலூயா. எப்படி பிசாசு கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேற ஒன்றுக்கும் வரமாட்டான். ஹல்லேலூயா சொல்லுங்களா. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாத்திரம்தான் விடுதலை அடைய முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்களா. ஆனால் பாருங்க, அவன் மரித்து போனான், ஆனால் பிரகாசம் கிணத்துல சாடினான். நீங்கள் நினைக்காது சும்மா பிரகாசம். இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ ஆண்டவர் ஜீவனோடு சபையில் வச்சிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. 40 அடி ஆழமான கிணறு, ஆனால் கர்த்தர் காப்பாற்றி இன்றைக்கு ஜீவனை கொடுத்து சபையில் கொண்டு வைத்திருக்கிறான்னா எவ்வளோ பெரிய தேவன். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல, அவர் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ கொடிய அந்த வேதனையை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இரவு பகல் தூக்கம் இருக்காது, இரவு பகல் சமாதானம் இருக்காது, என்ன நடக்கும்னு தெரியாது, என்ன ஆகும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு கொடிய வேதனை. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கொடிய வேதனை அனுபவிக்கிற தாய்மார்களுக்கு தான் தெரியும். கொடிய வேதனையை கண்ணால் பார்க்கிறவர்களுக்கு தான் தெரியும். அருமையான பிள்ளைகளே, அவர்கள் அந்த தாய் அதை தான் நினச்சி, எப்படியாவது ஏசப்பா எனக்கு இறங்கிட மாட்டாரா, எப்படியாவது எனக்கு உதவி செய்திட மாட்டாரா, எப்படியாவது என் கூப்பிடுதல் அவருடைய காதில் விழாதா, எப்படியாவது இவர் நினச்சா எனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியுமே, இவர் நினச்சா எனக்கு ஒரு அதிசயம் செய்ய முடியுமே, இவரை பற்றி நான் கேள்விப்பட்டேன், எங்கே பார்த்தாலும் இவர் நன்மை செய்கிற தேவன், இவர் விடுவிக்கிற தேவன், இவர் ஆசீர்வதிக்கிற தேவன், மரித்தவர்களை எழுப்பினார் என்று சொல்லி அந்த தாய் கேள்விப்பட்டிருப்பார்கள். அந்த ஒரே ஒரு மனதோடு கூட அவள் ஆண்டவரை பின்தொடர்ந்து கொண்டே வந்தாள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சீடர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, எப்படியாவது இந்த அம்மாவை துரத்தி விடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு அற்புதம் செய்து விடுங்கப்பா. சத்தம் சும்மா பாருங்கள், சிலர் வந்து சும்மா வாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தால், சும்மா பேசிகிட்டே இருந்தால் என்ன வரும், நமக்கு எரிச்சலாக இருக்கும் இல்லையா. ஹல்லேலூயா. சும்மா ஒரு ஆள் சத்தம் போட்டுகிட்டே இருக்குன்னு வச்சுடுங்க, ஐயோ ஐயோ அப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னால் எனக்கு எரிச்சலாக இருக்கும். ஆண்டவரே எப்போ என்னையா இந்த அம்மா கிட்ட சத்தம் போட்டுட்டே கிடக்குது. பிரைஸ் தி லார்ட். இதே போல் சீசர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரை எப்படியாவது இவளை அனுப்பி விடும். பிரைஸ் தி லார்ட். ஏதோ ஒரு நன்மை செஞ்சு அனுப்புங்க. பிரைஸ் தி லார்ட். எப்படியாவது இவன் வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும் போட்டு. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு எப்போ அற்புதம் செய்யணும்னு சொல்லியது அது இயேசுவுக்கு மட்டும்தான் தெரியும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யணும்னு நியமித்து வச்சா அந்த வேளை வரும் வரையிலும் உனக்கு போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், பாடு இருக்கும், துன்பம் இருக்கும், சோதனை இருக்கும். ஆனால் அதன் நடுவிலும் நீ எப்படி இயேசுவை பின்பற்றுகிறாய்? ஹல்லேலூயா. எப்படி உங்கள் விசுவாசம் இருக்கிறது?
உங்கள் நம்பிக்கை என்னவா இருக்கிறது? சோர்ந்து போகிறாயா? பின்மாறி போகிறாயா? தேவனை விட்டு ஓடி போகிறாயா? இல்லாவிட்டால் இயேசுவை நம்பி வந்தேன், இவரை நம்பி எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் என் பிள்ளைக்காக எத்தனை ஆண்டுகள் எவ்வளோ நாட்கள் கண்ணீர் வடிக்கிறேன், இவர் இந்த விடுதலையை கொடுக்கவில்லை என்று சொல்லி அவள் ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமாக கூட பேசிட்டு போயிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த தாய் அப்படியெல்லாம் போகலை. ஹல்லேலூயா. ஒரே ஒரு தீர்மானம் செய்து கொண்டாள். ஹல்லேலூயா. இவரை தவிர என் மகளுக்கு விடுதலை கொடுக்க யாராலும் கூடாது. இவர் ஒருவரே ஆண்டவர், இவர் ஒருவரே இரட்சகர், இவர் ஒருவரே தேவன். இவரால் தான் ஆகும், இவரால் மாத்திரம்தான் அற்புதங்களை செய்ய முடியும், இவரால் மாத்திரம்தான் விடுதலை கொடுக்க முடியும், இவரால் மாத்திரம்தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று அவள் தீர்மானித்தபடியினாலே கர்த்தர் அவளுக்கு பெரிய அற்புதம் செய்து, ஸ்திரீயே உன் விசுவாசம் சும்மா இல்லை, மிக பெரியதம்மா. நீ காட்டின அந்த நம்பிக்கை விசுவாசம் சாதாரணமானதல்ல, அது மிகவும் பெரியது. அல்லேலூயா. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்கள் விரும்பி வந்த காரியம் எதுவானாலும் அதை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே பார்த்தீங்களா, அப்படியே பின்பற்றிட்டு வராங்க. சீடர்களெல்லாம் சொல்லியாங்க, ஆண்டவரே இவளை அனுப்பிடுங்க ஆண்டவரே, ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஐயா. ஹல்லேலூயா. ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது ஆண்டவரே, இவ சும்மா சத்தம் போட்டுட்டே இருக்கிற ஆண்டவரே, அப்பா எப்படியாவது அனுப்பிடுங்கன்னு சொன்ன போது கூட அந்த மகள், அந்த அருமையான தெய்வ பிள்ளைகளே, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, அடுத்தபடியா இப்படி சொல்லிகிட்டே வராங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து அவளை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதில்லை. நான் பிள்ளைகள்னா என்னை நேசித்து, நான் என்னை ஆராதித்து எனக்காக வாழிய மக்களுக்கு மாத்திரம்தான் நான் அற்புதம் செய்ய போகிறேன், உங்களுக்கெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்ன உடனேயே அந்த தாய் என்ன சொன்னாங்க தெரியுமா? அருமையான பிள்ளைகளே, வசனம் வாசித்து பாருங்கள். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும், நல்ல கவனிங்க, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அல்லேலூயா. மெய்தான் ஆண்டவரே, நான் நாயை போல தான் என் வாழ்க்கை இருக்குதப்பா, நாய்க்குட்டிக்கு தான் சமமாக என் வாழ்க்கை இருக்குதப்பா. நாய்க்காவது ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? அல்லேலூயா. பாரு, நாய்க்கு கூட இப்போ மரியாதை இருக்குது. நாய்க்காக என்னெல்லாம் நம்ம செய்கிறோம். சில வீட்டில் இருக்கிற நாயெல்லாம் மெத்தையில் படுக்குது. நம்ம ஆட்களுக்கு சரியான தூங்கிறது கூட சரியான இடம் இல்லை, நல்ல ஆகாரம் இல்லை. அது டெய்லி பிரியாணி, அதுக்குன்னே தனி கறி இறைச்சி வாங்கிட்டு நாய்களுக்குன்னே சமைச்சு அதை போடுறாங்க. வேலைக்காரர்கள் கூட நாய்க்கு இருக்கிறார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களம்மா. நாய்க்கு கூட இவ்வளோ மரியாதை இருக்குது. அது இப்போ தான் நம்ம வீட்டுக்கிட்ட கிடக்கு நாய் எல்லாம் பாவம், அது எப்படியோ கிடக்குது. அது கூட நம்ம எல்லாம் செய்ய தான் செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கடந்த நாட்களில் நாய்க்கு உடம்பு சரியில்லை, பிரவீன் தான் டாக்டர் நாய்க்கு. எல்லாம் நம்ம செய்ய தான் செய்கிறோம். அடிக்கடி அதுக்கு நம்ம எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? நம்ம அதை கவனிக்கலை. பெருசாட்டு ஒன்றும் பண்ணாட்டாலும் நம்மளால் முடிஞ்ச அளவு சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லதான் பார்க்குறோம். அருமையானே பெரிய 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 இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாயை ஒரு விசேஷமாக வச்சுருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் சொல்ல, நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதில்லை அப்படின்னு ஒரு நாயை, சில இடங்களில் நாய்க்குன்னா சில நாய்கள் அப்படி அருமையான தேவர்களே அதுக்கு ஒரு கனமே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அதை பாண்டவெல்லாம் கல்லெடுத்து அடிப்பான். அருமையானவர்களே அதுக்கு ஒரு மரியாதையும் இருக்காது. எத்தனை நாய்கள் இன்றைக்கி தெருக்கள்லேயும் வீதிகள்லேயும் அப்படியே மரணத்துக்கு எதுவாக கிடக்குது இல்லையா? அதை போல தான் இந்த அம்மாவுடைய வாழ்க்கை இருந்தது. அல்லையிலே சொல்லுங்களேன். நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு நாயை போல அல்ல, ஆனால் மிகவும் வேதனையான ஒரு சூழ்நிலை. பிரைஸ் தி லார்ட்.
இப்படிப்பட்ட நிலையில தான் ஆண்டவர் சொன்னார், நான் நாய்க்குட்டிகள்னு சொன்னால் இப்போ சிலர் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சிலரை வந்து பார்த்துட்டு அந்த நாய் போகுது பாரு, அந்த நாய் ஏன் குறைக்குது, அந்த மனுஷனை தான் சொல்லுது, நாயை சொல்கிறது இல்லை. அந்த நாய் ஏன் சத்தம் போடுகிறது, நாயே பேயேன்னெல்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அல்லேலூயா. மனுஷனை கூட இன்றைக்கி அப்படி கேவலமாக பேசுகிற மாதிரி ஆண்டவர் சொன்னார், நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதில்லைன்னு சொன்ன உடனேயே இந்த அம்மா நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? இந்த இயேசுவும் வேண்டாம், அற்புதமும் வேண்டாம், சுகமும் வேண்டாம், என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்லை, நான் வீட்டுக்கு போகிறேன் என்று எல்லாரும் போயிருப்போம் இல்லையா? அல்லேலூயா. அப்படி தானே? ஆனால் அந்த தாய் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏன் அவள் விசுவாசம் புகழப்பட்டதுன்னு சொல்லியதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அந்த தாய் என்ன செஞ்சாங்க தெரியுமா? மெய்தான் ஆண்டவரே. அல்லேலூயா. என்ன சொல்லுகிறாங்க பாருங்க, மெய்தான் ஆண்டவரே, நான் நாய்க்கு தான் ஆண்டவரே சமயமாக இருக்கிறப்பா, ஒரு நாயை போல தான் ஆண்டவரே என் வாழ்க்கை இருக்குது, ஒரு நாய் கேடுகட்ட ஒரு நாயை போல என் வாழ்க்கை குடும்பம் இருக்கிறது ஐயா, இன்றைக்கு என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த அருமையான தாய் சொன்னாங்க, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை ஆகிலும் நாய்க்குட்டிகள் எஜமானின் மேஜையில் இருந்து விழுகிற, பாருங்கள் நம்ம நல்லா சாப்பிடுவாங்க, எஜமான்கள்லாம் சாப்பிடுவாங்க, ஆனால் அந்த துணிக்கைகளெல்லாம் கடைசியாக எங்கே போகுது? நாய்க்கு தான் போகுது. அல்லேலூயா. நீங்கள் எஜமான் ஆண்டவரே, நான் நாய்க்கு சமமானவள் தான் ஆண்டவரே, ஆனால் உங்கள் அற்புதம் எனக்கு வேண்டும், உங்கள் துணிக்கைகள் வேண்டும், உங்கள் இரக்கம் வேண்டும், உங்கள் நன்மைகள் வேண்டும், எனக்கு உதவி செய்யும். அப்போ கூட அவளுடைய மனதிலை ஒரே முடிவு, நீங்கள் என்னை நான்னு சொன்னாலும் பரவாயில்லை, என்னை ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்லை, என்னை கேவலமாக பேசினாலும் பரவாயில்லை, ஆண்டவருடைய வார்த்தை ஒருவேளை சோதனைக்கு அடையாளமாக இதெல்லாம் இருக்குது. அல்லேலே சொல்லுங்களா? அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கி அநேக சோதனைகள் வழியாக நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம், அநேகர் உங்களுக்கு விரோதமாக பேசலாம். அல்லேலூயா. ஆனால் எந்த நிலையிலும் நீங்கள் தேவனை பிடித்து கொள்வீங்கண்டா, கட்டாயமாய் தேவனால் புகழப்பட்ட ஒரு விசுவாச பிள்ளையாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு விடும். அல்லேலூயா சொல்லுங்களா? வசனம் சொல்லுகிறது, வாசித்திருங்க. அப்போ மெய்தான் ஆண்டவரே, ஆனாலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, முதலாவது பாருங்க அருமையானுள்ளே, இப்போ கடைசியாக இப்போதான் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, உன் விசுவாசம் பெரிது. அல்லேலூயா. உன் விசுவாசம் பெரிது. பார்த்தீங்களா? அப்போ ஒரு பாடுகள், குறிப்பிட்ட வேளைகள், எவ்வளோ பாடு வந்தாலும் நீங்கள் தேவனை பின்பற்றி வரும் பொழுது ஒரு நாள் இயேசு கிறிஸ்து உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்களுக்கு பெரிய அற்புதம் நடக்கும். வேதம் சொல்லுகிறது, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அல்லேலூயா. அந்நேரமே, பாருங்க நல்ல கவனிங்க, அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமாய் மாறிவிட்டாள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆரோக்கியத்தை தேவன் தரப்போகிறார், ஒரு சுகத்தை கொடுக்க போகிறார், ஒரு விடுதலை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. தேவ பிள்ளைகளே, வேதத்தில் அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா சோதோம் கோமரா அந்த பட்டணத்தின் பாவம் பெரிதாக இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. சில இடத்துல பார்க்கிறோம் வாலிபர்களின் பாவம் பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே இயேசு சொல்லியாரு, உன் விசுவாசம் பெரிதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ சொல்லுகிறது, கிருபை பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 1:50 சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது, இதிலும் பெரியவைகளை நீ காண போகிறாய். அல்லேலூயா. இது மாத்திரமல்ல, இயேசு இவ்வளவல்ல, இதிலும் பெரிய பெரிய காரியத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆதலால் தேவ பிள்ளைகளே, அவருடைய விசுவாசத்தை விட்டு விடாதீங்க, அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். அந்த தாய் முக்கியமாக ஆசீர்வதிக்கப்பட 3 காரியத்தை நான் உங்களுக்கு அருமையானவர்களை சொல்லணும்னு மாத்திரம் விரும்புகிறேன். முதலாவது செய்த காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்பகுதியை வாசிக்கும் போது, அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து
இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. அல்லேலூயா. எப்படி பின்தொடர்ந்தாள்? அல்லேலூயா சொல்லுங்களாம். என்ன செய்தாள் அந்த தாய்? உடனே பின்மாறி போல இயேசுவை பின்தொடர்ந்தாள். ஆமென். பின்தொடர்கிற உங்களை தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். எட்டி பார்த்துட்டு ஓடிடலாம், இங்கே போனால் எனக்கு நடக்கையில், அற்புதம் நடக்கையில், விடுதல் நடக்கையில்னு பின்மாறவில்லை, பின்தொடர்ந்தாள். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அல்லேலூயா. இரண்டாவது அவ செய்த காரியம், அவ புகழப்பட ஒரு முக்கியமான காரியம். முதலாவது பின்தொடர்ந்தாள், இரண்டாவது பணிந்து கொண்டாள். ஆராதனையில் ஓடும்போது, தேவனை பணிந்து கொள்ளும்போது, துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, கர்த்தருடைய சமூகத்தை தேடும் போது உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களாம். மூணாவது ஒரு காரியம் பாருங்க, ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்கு போடுவது நல்லதில்லைன்னு சொன்ன போதும் கூட அவர் என்ன செய்தார் தெரியுமா? அதற்கு அவள் 27வது வசனம், மெய்தான் ஆண்டவரே ஆயிரம் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்கள் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். எவ்வளவு கீழான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்ன போதும் கூட அவ என்ன செய்தா தெரியுமா? மெய்தான் ஆண்டவரே என்று தன்னை ஒப்பு கொடுத்தாள். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது தான் ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. ஆமென். நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுள். ஹல்லேலூயா. அன்றைக்கே சுகம், அன்றைக்கே விடுதலை, அன்றைக்கே ஆசீர்வாதம். அப்பொழுதே அந்த க்ஷணத்திலே அற்புதம் நடந்தது. நாம் எல்லா தேவ பிள்ளைகளும் ஒரு விசை நாம் ஆண்டுடைய சமூகத்திலே கண்களை மூடி செபிக்க போகிறோம். முழங்கால் படி மூட முடிந்தால் முழங்கால் படி இடுங்கள். உங்களை பார்த்து யாராகிலும் கேவலமாக அவமானமாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் நம்மால் தாங்கவே முடியவில்லை. ஏன் என்னை இப்படி சொன்னீங்க, ஏன் எனக்கு இப்படியெல்லாம் சொன்னீங்க, ஏன் இப்படி என்ன பேசினாங்க? ஆனால் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை சோதித்தறிய விரும்புகிறார். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது சுத்த பொன்னாய் விளங்க செய்ய போகிறது. ஆதலால் தேவ பிள்ளையே, இன்றைக்கு இயேசுவை பின்தொடர்ந்து ஓடுகிற ஒரு அனுபவம் உனக்கு இருக்கிறதா? அடிக்கடி சோர்ந்து போகிறாய், அடிக்கடி இனி எனக்கு இந்த இயேசு வேண்டாம், என் வாழ்க்கையில் தான் மாற்றம் வரவில்லையே, என் வாழ்க்கையில் தான் விடுதலை வரவில்லையே, இனி இயேசு எனக்கு வேண்டான்னு சொல்லி நீ தீர்மானித்திருக்கிறாயா? இன்றைக்கு மறுபடியும் உன் விசுவாசத்தை கட்டி எழுப்ப ஆவியார் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆவியார் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். மாத்திரமல்ல, அவள் பின்தொடர்ந்து வந்தது மாத்திரமல்ல, எத்தனை சூழ்நிலை இயேசு அற்புதம் செய்யாவிட்டாலும் நான் அவரை பின்தொடர்வேன் என்று பின்தொடர்ந்தாள். இரண்டாவது பணிந்து கொண்டாள். ஆராதனை, ஜெபம், தேவனை தேடுகிற காரியத்தில் நீ எப்பொழுதும் பணிந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியம் உனக்கு இருக்கிறதா? அப்பொழுது பெரிய காரியத்தை உனக்கு செய்ய போகிறார். மூன்றாவது, மெய்தான் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் குறைவுள்ளவள் தான், என் குடும்பம் குறைவுள்ளது தான், என் வாழ்க்கை தள்ளப்பட்டது தான், நான் ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இயேசப்பா, மெய்தான் ஆண்டவரே, என்கிட்ட குறை உண்டு, குற்றம் உண்டு என்று ஒப்பு கொடுக்கிற அந்த இருதயம், அப்படி ஒப்பு கொடுத்த உடனேயே பெரிய அற்புதம் நடந்தது, பெரிய விடுதலை வந்தது, பெரிய ஆசீர்வாதம் வந்தது. இன்றைக்கும் தேவ சமூகத்தில் எல்லாரும் ஒரு விசை, அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, பிள்ளைகள் மீது உம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிங்க, அவர்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவரே, உன் விசுவாசம் பெரிதென்று சொன்னீங்களே ஆண்டவரே, அங்கே விசுவாசித்திருக்கிற காரியங்களில் குறைபாடுகளை மன்னித்து மனம் இறங்கி அற்புதம் செய்யுங்கப்பா. இன்றைக்கே இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக, இன்றைக்கே இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக, இன்றைக்கே சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, பொல்லாத சாபங்கள் அழிந்து ஒரு ஆசீர்வாதம் உண்டாவதாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசேஷித்த நன்மைகளை, விசேஷித்த சுகத்தை, விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவார்களாக.
நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னபடி ஒவ்வொருடைய விசுவாசத்தையும் வர்த்திக்க பண்ணுங்கப்பா. விசுவாசத்தில் வளர்ந்து பெருகட்டும். எந்த சூழ்நிலையிலும் உடைய விசுவாசத்தை விட்டுவிடாதபடி, நம்பிக்கையை விட்டுவிடாதபடி தேவனுக்கு சாட்சிகளாய் எழும்பட்டோம். கர்த்தர்களை இன்னும் மகிமையா மாற்றி ஆசீர்வதிக்க நாங்கள் செபித்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்நேரமே அவள் மகள் சுகமடைந்தாள். அந்நேரமே அற்புதம் நடந்தது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. இயேசுவின் நாமத்தில் விருப்பங்கள், வாஞ்சைகள், விருப்பங்களை நிறைவாக்கி ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இளவருடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை பார்க்கிற கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய விசுவாசத்தில் வளர்ந்து அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.